அடைத்து கூட வையுங்கள், ஆனால் உதயநிதியின் படத்தை மட்டும் போட்டு காண்பிக்காதீர்கள் என மக்கள் கூறுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரத்தில் கலாய்த்து பேசியுள்ளார். தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இந்த ஊர் மாறி இருக்கிறது. விக்கிரவாண்டி ஊருடைய சக்தி என்னன்னாங்க, தமிழக அரசியலுடைய தலையெழுத்தை நீங்க நிர்ணயிக்க போறேன். எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு 1972 திண்டுக்கல் இடைத்தேர்தல் தமிழக அரசியலுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதியதோ, அதுபோல் விக்கிரவாண்டி 2024 நீங்க மாற்றி எழுத போறேன். அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை கீழே உள்ள இருந்து பிரச்சாரம் பண்ணி கொடுக்கக்கூடிய அண்ணன் பாலு அவர்கள் சொன்னார், இது ஜனநாயகம் ஒரு பக்கமும் பணநாயகம் ஒரு பக்கமும் நடக்கக்கூடிய தேர்தல். அன்பு சகோதர சகோதரிகளை, இடைத்தேர்தல்னாவே அட்டுழியம் பண்ணுவாங்க. இடைத்தேர்தல்னாவே அரசு இயந்திரத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி மோசமான ஒரு சூழலை உருவாக்கி ஆளும் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முயற்சிப்பான். இதற்கு முன்பு ஈரோட்டில் இடைத்தேர்தலை பார்த்தோம். மக்களை எல்லாம் பட்டி பட்டியா அடைச்சு வச்சாங்க. ஒரு பட்டியலிருந்து ஒரு அம்மா வந்தாங்க, தம்பி பட்டியல் அடைச்சு வச்சா கூட பரவாயில்ல தம்பி, உதயநிதி போட்டு பார்க்க சொல்றாங்க தம்பி, எப்படி தம்பி அந்த படத்தை பார்க்கறதுன்னு பட்டியலிருந்து தப்பிச்சு வெளியே வந்தேன். இந்த விக்கிரவாண்டியில் அந்த குடும்பம் உங்களுக்கு இல்ல. காரணம், இங்கே பாட்டாளிகள் இருக்கின்றார்கள். பட்டியல் எல்லாம் பறந்து விடும் என்பது இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும். அன்பு சொந்தங்கள், அங்க ஈரோட்ல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய திரைப்படத்தை பட்டியல் அடைச்சு 3 மணி நேரம் பார்க்க வச்சாங்க. அதுக்கு மக்கள் சொன்னாங்க, அண்ணே இதுக்கு பேசாம நாங்க ஓட்டு போட்டுறோம், படத்தை மட்டும் பார்க்க வைக்க விடாதீங்க. அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, விக்கிரவாண்டியில வேட்டி சேலை எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் வீதி வீதியாக வலம் வர்றாங்க. நேற்று நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், எல்லோரும் வந்திருந்தார். நம்முடைய மருத்துவர் ஐயா, நமக்கு தெரியும் மருத்துவர் ஐயாவுக்கு இனமாக இன்னைக்கு இந்திய அரசியல் எந்த ஒரு தலைவருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், முழு வாழ்க்கையும் கூட சமுதாய மாற்றத்திற்காக, யாரும் கூட சாராயம் குடிக்க கூடாது, மக்கள் படிப்பிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக மருத்துவராகி 5 ரூபாய் மருத்துவராக இருந்து அவருடைய மாமா, நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய மாமா, இவர் மருத்துவம் படிக்க போகும் பொழுது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.